கன்னியாகுமரியில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. தொடர் மழை காரணமாக விடுமுறை அளித்த மாவட்ட ஆட்சியர். அமெரிக்காவிற்கு இறக்குமதியாகும் மருந்து பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரி அக்டோபர் 1 முதல் அமலாகும் என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. நடப்பாண்டிற்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களின் தொடக்க விழாவில் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள். காலை உணவு திட்டத்தால் பயனடைந்து வருவது குறித்து சிறுமி நிகழ்ச்சி. கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் எழுச்சியை தடுக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் உயர உயர பறக்க வேண்டும் என வலியுறுத்தல். கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். தன் மனதை தொட்ட காலை உணவு திட்டம் தெலுங்கானாவில் அடுத்த கல்வியாண்டு முதல் அமல். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தகவல். கல்வியை நம்மிடமிருந்து எடுக்க நினைத்தால் அதே வழியில் எதிர்க்க வேண்டும் என இயக்குனர் வெற்றிமாறன் பேச்சு. கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும், அதை சிஸ்டமிக்கா எப்படி எதிர்கொள்ளணும்ன்றது தான் இந்த 4 வருஷத்துல நடந்திருக்கிறது. ஒரு தலைமுறை படித்தால் அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கும் என்பதற்கு தானே உதாரணம் என நடிகர் சிவகார்த்திகேயன் உருக்கம். ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றத நான் என் குடும்பத்தில இருந்து பார்த்திருக்கேன். கணித ஆசிரியையாக வேண்டும் என கூறிய மாணவி சுபலட்சுமிக்கு பேனா அன்பளித்த முதல்வர் ஸ்டாலின். புதுமை பெண் திட்டத்தில் கிடைத்த பணத்தை கொண்டு தாய்க்கு காது மிஷின் வாங்கி கொடுத்ததாக மாணவி நிகழ்ச்சி. உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன், இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன். என்னோட லைஃப்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். எம்சான் குவாரிகளில் டன் ஒன்றுக்கு திமுகவினர் 100 ரூபாய் வசூலிப்பதாக கரூர் பிரச்சாரத்தில் இபிஎஸ் குற்றச்சாட்டு. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் வழக்கில் இருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தப்பிக்க முடியாது என்றும் பேச்சு. சிறைக்கு போன பிறகு ஊழல் செய்கின்றவர் யாரு? டிரான்ஸ்பாரம். அந்த ஊழலை தப்பிக்கவே முடியாது, விடவே மாட்டோம். திருப்பதி பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள் இரவில் ஹம்ச வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்பர். பக்தர்களின் விண்ணதிரும் முழக்கங்களுடன் மாட வீதிகளில் உலா. ஜாய் கிரிசல்ட் அளித்த திருமண மோசடி புகார் தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜிடம் விசாரணை. பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். பிச்சைக்காரன் என இழிவுபடுத்தியதாக எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையை இழிவுபடுத்துவதாக சாடல். பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பில் இருந்து ஜி.கே. மணியை மாற்ற கோரி அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் சட்டமன்ற செயலாளரிடம் மனு. ஜி.கே. மணியை நீக்க அன்புமணி தரப்புக்கு அதிகாரம் கிடையாது என அருள் எம்எல்ஏ திட்டவட்டம். கரூரில் விஜய் நாளை பிரச்சாரம் செய்ய தவிர்க்க கோரிய இடத்தில் அனுமதி மறுப்பு. மாற்று இடமாக வேலுச்சாமிபுரம் பகுதியை தேர்வு செய்ய காவல்துறை அறிவுறுத்தியதாக தகவல். இந்திய விமானப்படையில் இருந்து இன்றுடன் ஓய்வு பெறும் விக்கிரக போர் விமானங்கள். 66,500 கோடியில் HAL நிறுவனத்திடம் இருந்து 97 தேஜஸ் விமானங்களை வாங்க ஒப்பந்தம். வன்முறை வெடித்த லடாக்கில் 2வது நாளாக தொடர்ந்த ஊரடங்கு உத்தரவு. சூழலியல் ஆர்வலர் சோனம் வான்சுக்கின் அமைப்பு வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி பெற தடை விதிப்பு.
ஆசிய கோப்பை T20 சூப்பர் 4 சுற்றில் வங்கதேசத்தை வீழ்த்தி இறுதிக்கு முன்னேறியது பாகிஸ்தான். வரும் ஞாயிறன்று இந்திய அணியுடன் மோதல். அரசியல் ரீதியில் பொருள் தரும் வகையில் கருத்துக்களை பேசக்கூடாது என சூரியகுமார் யாதவுக்கு ICC அறிவுரை. இந்தியாவை இழிவுபடுத்தும் வகையில் சைகை காட்டிய இரு பாகிஸ்தான் வீரர்களிடம் இன்று விசாரணை. கன்னியாகுமரியில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. தொடர் மழை காரணமாக விடுமுறை அளித்த மாவட்ட ஆட்சியர். அமெரிக்காவிற்கு இறக்குமதியாகும் மருந்து பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரி அக்டோபர் 1 முதல் அமலாகும் என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. நடப்பாண்டிற்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களின் தொடக்க விழாவில் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள். காலை உணவு திட்டத்தால் பயனடைந்து வருவது குறித்து சிறுமி நிகழ்ச்சி. கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் எழுச்சியை தடுக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் உயர உயர பறக்க வேண்டும் என வலியுறுத்தல். கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். தன் மனதை தொட்ட காலை உணவு திட்டம் தெலுங்கானாவில் அடுத்த கல்வியாண்டு முதல் அமல். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தகவல். கல்வியை நம்மிடமிருந்து எடுக்க நினைத்தால் அதே வழியில் எதிர்க்க வேண்டும் என இயக்குனர் வெற்றிமாறன் பேச்சு. கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும், அதை சிஸ்டமிக்கா எப்படி எதிர்கொள்ளணும்ன்றது தான் இந்த 4 வருஷத்துல நடந்திருக்கிறது. ஒரு தலைமுறை படித்தால் அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கும் என்பதற்கு தானே உதாரணம் என நடிகர் சிவகார்த்திகேயன் உருக்கம். ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றத நான் என் குடும்பத்தில இருந்து பார்த்திருக்கேன். கணித ஆசிரியையாக வேண்டும் என கூறிய மாணவி சுபலட்சுமிக்கு பேனா அன்பளித்த முதல்வர் ஸ்டாலின். புதுமை பெண் திட்டத்தில் கிடைத்த பணத்தை கொண்டு தாய்க்கு காது மிஷின் வாங்கி கொடுத்ததாக மாணவி நிகழ்ச்சி. உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன், இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன். என்னோட லைஃப்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். எம்சான் குவாரிகளில் டன் ஒன்றுக்கு திமுகவினர் 100 ரூபாய் வசூலிப்பதாக கரூர் பிரச்சாரத்தில் EPS குற்றச்சாட்டு. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் வழக்கில் இருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தப்பிக்க முடியாது என்றும் பேச்சு. சிறைக்கு போன பிறகு ஊழல் செய்கின்றவர் யாரு? டிரான்ஸ்பாரம். அந்த ஊழலை தப்பிக்கவே முடியாது, விடவே மாட்டோம். திருப்பதி பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள் இரவில் ஹம்ச வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்பர். பக்தர்களின் விண்ணதிரும் முழக்கங்களுடன் மாட வீதிகளில் உலா. ஜாய் கிரிசல்ட் அளித்த திருமண மோசடி புகார் தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜிடம் விசாரணை. பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். பிச்சைக்காரன் என இழிவுபடுத்தியதாக எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையை இழிவுபடுத்துவதாக சாடல். பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பில் இருந்து GK மணியை மாற்ற கோரி அன்புமணி தரப்பு MLAக்கள் சட்டமன்ற செயலாளரிடம் மனு. GK மணியை நீக்க அன்புமணி தரப்புக்கு அதிகாரம் கிடையாது என அருள் MLA திட்டவட்டம். கரூரில் விஜய் நாளை பிரச்சாரம் செய்ய தாவேக்க கோரிய இடத்தில் அனுமதி மறுப்பு. மாற்று இடமாக வேலுச்சாமிபுரம் பகுதியை தேர்வு செய்ய காவல்துறை அறிவுறுத்தியதாக தகவல். இந்திய விமானப்படையில் இருந்து இன்றுடன் ஓய்வு பெறும் மிக் ரக போர் விமானங்கள்.
66,500 கோடியில் HAL நிறுவனத்திடம் இருந்து 97 தேஜஸ் விமானங்களை வாங்க ஒப்பந்தம். வன்முறை வெடித்த லடாக்கில் 2வது நாளாக தொடர்ந்த ஊரடங்கு உத்தரவு. சூழலியல் ஆர்வலர் சோனம் வான்சுக்கின் அமைப்பு வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி பெற தடை விதிப்பு. ஆசிய கோப்பை T20 சூப்பர் 4 சுற்றில் வங்கதேசத்தை வீழ்த்தி இறுதிக்கு முன்னேறியது பாகிஸ்தான். வரும் ஞாயிறன்று இந்திய அணியுடன் மோதல். அரசியல் ரீதியில் பொருள் தரும் வகையில் கருத்துக்களை பேசக்கூடாது என சூரியகுமார் யாதவுக்கு ICC அறிவுரை. இந்தியாவை இழிவுபடுத்தும் வகையில் சைகை காட்டிய 2 பாகிஸ்தான் வீரர்களிடம் இன்று விசாரணை.